தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் சார்பில் மக்கள் சந்திப்பு கையெழுத்து இயக்கம் துவக்க நிகழ்வு திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள காந்திகிராஃப்ட் அருகே தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் ஜீவானந்தம் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் விளக்க உரையாற்றினார். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் பால்பாண்டி துவக்க உரையாற்றினார். முன்னாள் மாநில துணைத் தலைவர் பெரியசாமி வாழ்த்துரை வழங்கினார். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் மகேந்திரன் நிறைவுரையாற்றினார். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினர் மணிமாறன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்வில் மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைத்து வெளியிடப்பட்ட அரசாணை 140 திரும்ப பெற வேண்டும், சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தை சென்னை உயர்நீதிமன்ற ஆணையின்படி பணிக்காலமாக முறைப்படுத்தி உத்தரவு வழங்க வேண்டும், மாநில நெடுஞ்சாலை ஆணையம் செயல்படுத்துவதால் தனியார் கார்ப்பரேட் கம்பெனிகள் 12349 கிலோமீட்டர் சாலைகள் 210க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடி அமைத்து மக்களிடம் சுங்கவரி வசூல் கொள்ளை நடத்த அனுமதிக்க மாட்டோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இம்மாத 20ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் பிப்ரவரி 28ஆம் தேதி முடிய மக்களை சந்தித்து கையெழுத்து இயக்கம் நடத்த உள்ளதாக தெரிவித்தனர். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் சார்பாக டிசம்பர் மாதத்தில் உடுமலைப்பேட்டையில் நடைபெற்ற மாநில செயற்குழு முடிவின் அடிப்படையில் இந்த 140 அரசாணை வெளியிட்டிருக்க அரசாங்கத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரங்களில் கோட்டப்புரிய அலுவலகம் முன்பு கருப்பு துணிகளும் முக்காடு அடிந்து போராட்டத்தை கடந்த 10ஆம் தேதி நடத்தினோம். அதன் அடிப்படையில் இன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள் பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் கையெழுத்து இயக்கம் மக்கள் சந்திப்பு பிரச்சார இயக்கத்தை கையெழுத்து இயக்கத்தை நடத்துவது என்று மாநில செயற்குழு முடிவின் அடிப்படையில் இன்று ஒரு பகுதியில் திருச்சியில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுக்கு அடுத்த கட்டமாக இந்த 20லிருந்து 28ஆம் தேதி வரை மக்கள் சந்திப்பு ஒரு கிராமம் தவறாமல் மக்களை சந்தித்து சாலை பணியாளருடைய வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த 140 அரசாணையை உடனடியாக முதல்வர் தலையிட்டு இதை கேன்சல் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, மக்கள் சந்திப்பு பிரச்சார இயக்கத்தின் மூலியமாக சாலை பணியாளரோட வாழ்வாதார பிரச்சனை 41 மாதம் இந்த பிரச்சனை தொடர்ந்து நீடித்து வருகிறது. உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தபடி தீர்ப்பின் ஆணையின்படி உடனடியாக 41 மாதத்தை வழங்க வேண்டும் என்று அதிகாரிகளிடமும் அமைச்சர்களிடமும் தொடர்ச்சியாக நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். கோர்ட்டை அவமதிக்கிற விஷயமாக இதை நாங்கள் பார்க்குறோம். கோர்ட்டு சொல்லியும் இந்த ஆட்சியாளர்கள் ஏன் இந்த விஷயங்களை சாலை பணியாளர் வாழ்வாதார பிரச்சனையை செய்யவில்லை என்பது ஒரு கேள்விக்குறியாக ஒரு பக்கம் இருக்குது. அது இல்லாமல் பல்வேறு 210 சுங்கச்சாவடிகளுக்கு மேலே தமிழகத்திலே சுங்கச்சாவடி வசூல் பேட்டை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய அம்பானி குரூப்புங்கிற குரூப்பு 20 ஆண்டுகளுக்கு இந்த ஒத்திகை என்பது கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. இந்த நெடுஞ்சாலைத்துறை அம்பானி குரூப்பு இதுபோல் மத்திய அரசு செயல்படுவது போல் இந்த மாநில அரசும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது வருங்காலங்களில் இதை உடனடியாக தலையிட்டு இந்த முதல்வர் தலையிட்டு இதை சரி செய்யவில்லை என்றால் போராட்டம் தீவிரமாகும். முதல்வரை சந்திக்கிறதுக்கு 1 கோடி கையெழுத்து இயக்கத்தை இதை நாங்கள் திட்டமிட்டு இந்த 1 கோடி கையெழுத்திற்கும் தமிழக முதல்வர் அவர்களிடம் ஒப்படைப்பதாக முடிவு செய்யப்பட்டுள்ளோம். தலைவர் மாநில துணைத் தலைவர் மகேந்திரன்.